இல்லம்மா, கொஞ்சம் களைப்பா இருக்கு, அவ்வளவுதான். இருந்தாலும் நீ ரொம்ப டல்லா இருக்கியம்மா. ஏமா, என்ன ஆச்சு? நல்லா தினமா இருக்க? இருக்கிற நிலைமைக்கு என்னால எப்படிமா நல்லா இருக்க முடியும்? இவ்வளோ நாள் நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா இனிமே எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? என்னை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நாக உலகத்தோட மிகப்பெரிய சக்தி கனிஷ்காவே வரான். அதுவும் அந்த மந்திரவாதி மூலமா. நிச்சயமா என்னால தப்பிக்க முடியாது. அமிர்தா, என்னம்மா யோசிக்கிற? திரும்பவும் அர்ஜுனை பத்தி ஏதாவது? அம்மா, என்னமோ தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க உங்களை எழுந்துட்டு வேணும்னு எனக்கு தோணுது. ஐயோ, என்ன அமிர்தா, திடீர்னு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? என்ன ஆச்சு? என்னமோ தெரியலம்மா. அம்மா, ஒன்னு சொல்லட்டுமா? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உங்க எல்லாரையும் விட்டுட்டு போற நிலைமை வந்துருச்சுன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க என்னை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. ஐயோ கடவுளே, பயிற்சிக்காரி, இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு தெரியும், நீ அர்ஜுனை அளவுக்கு அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சுட்ட. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. இது பாரு, இப்போதைக்கு இந்த விஷயத்தையெல்லாம் நினைச்சு குழப்பிக்காத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. அதுவும் இல்லாம உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். சொல்றது புரியுதா? இல்ல, இந்த விஷயமே வேறம்மா. ஆனா என்னால அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முடியல. என்னோட பயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேம்மா. இத்தனை நாளா இல்லாத பயம் இப்போ என்ன சூழ்ந்திருக்கு. முதல் முறையா நான் தனிமையை உணர ஆரம்பிச்சிருக்கேன். என் கோபம், பழி உணர்ச்சி எல்லாமே என்னமோ திடீர்னு மங்கலான மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? கனிஷ்கா வந்தா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க முடியாது. எனக்கு இங்க உதவி செய்ய யாரு இருக்காங்க பரமேஸ்வரா? யாரு யாரை ஏமாத்துறாங்களோ, யாரால யாருக்கு அநியாயம் நடக்குதோ எல்லாத்துக்கும் அந்த பரமேஸ்வரன் தான் பதில் சொல்லணும். அமிர்தா, எதை நினைச்சு நீ இந்த அளவுக்கு பயப்படுறன்னு எனக்கு புரியலமா. ஆனா ஒரு உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நான் நம்புற அந்த ஈஸ்வரன் எனக்காகட்டும் என் குடும்பத்துக்காகட்டும் என்னைக்கும் தவறு நடக்க விட மாட்டான். அதனால உனக்கு எதுவும் ஆகாது. வாமா. உள்ளவாப்பா, உள்ளவா. அர்ஜுன், வாப்பா, வந்து உட்காரு, காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். அது அர்ஜுன், கையில் என்ன ஏதோ ஃபைல் இருக்கு? இதுவா சார்? அப்பா இந்த ஃபைல உங்க சிக்னேச்சர் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதனால தான் சிக்னேச்சர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். உங்க அப்ரூவல் வேணும்னு சொன்னாரு. ஏன் அப்ரூவல் எப்பவுமே இருக்கும். ஆனா என்னை விட உங்க அப்பாவோட அப்ரூவல் தான் ரொம்ப முக்கியம். என்ன இருந்தாலும் பார்ட்னர்ஸ் இல்லையா?
என் தரப்புல இருந்து அப்ரூவ்டுன்னு அப்பா கிட்ட சொல்லிடுங்க. என்னப்பா அர்ஜுன், கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி நடக்குது? பொண்ணோட பேர் என்னன்னு சொன்ன? ஓ, மயூரி இல்லையா? வெரி குட் நேம். ரொம்ப நல்ல பேர்னு விக்ரம் சொல்லிட்டு இருந்தான். ஷாப்பிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா சார், நல்லா நடந்துகிட்டு இருக்கு. சாமியே இல்லாத கர்ப்பகிரகத்துக்குள்ள எத்தனை பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. அர்ஜுன், நீ இப்போ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை மேடம். அதுவும் இல்லாமல் ஷாப்பிங்லாம் லேடிஸோட விஷயம். ஆம்பளைங்க வெறும் பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான். அதற்கிட்ட விடுங்க. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாரும் வந்து என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் வரணும். எங்க அமிர்தா, நீங்களும் வரணுங்க. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க அர்ஜுன். அமிர்தா, எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு போல இருக்கு. ஆமாப்பா, அது கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்புனேன். நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓஹோ, அமிர்தா மறைமுகமா எனக்கு தான் சொல்றாங்களோ? நேரடியா இப்ப சொல்ல முடியாதுல்ல. அவங்க அப்பாக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. கோவிலுக்கு வா, மீட் பண்ணலான்னு சொல்றாங்க போல இருக்கு. ஆனா எதுக்காக சொல்றாங்க? கோவிலுக்கா? எந்த கோவில்மா? அதான்ப்பா, நீங்க எப்பவும் போவீங்களே அங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில், அங்கதான். நான் கிளம்புறேன். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே நரிமுகத்தில் முடிச்சிட்டோம் போல இருக்கு. ஷோர் அமிர்தா, நீங்க கூப்பிடணும் தானே எதிர்பார்த்தேன். கண்டிப்பா வந்துடுறேன். இதோ கிளம்பிட்டேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். வரேன் மேடம், வரேன் சார். சரோஜா, ஒரு நிமிஷம். அவ சொல்ற மாதிரி எந்த கோவிலும் இல்லையே. அமிர்தா எங்க போறா? ஏங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு வயசாயிடுச்சு. உள்ள வாங்க. இல்ல சரோஜா, உள்ள வாங்க, நான் சொல்றேன். டே அர்ஜுன் பையா, உனக்கு அறிவே கிடையாதா? அந்த பாம்பு பொண்ணோட காதல் விளையாட்டு விளையாட போற. அந்த பாம்பு ஏதோ மாஸ்டர் பிளான் போட்ட மாதிரி தெரியுது. ஓ மூலமா அதுக்கு ஏதோ பெரிய காரியம் நடக்கணும் போல இருக்கு. அதனாலதான் தன்னோட வலையில உன்னை விழ வைக்க பாக்குது. இது கூடவா உன்னால புரிஞ்சுக்க முடியல? இந்த காலத்து பசங்களுக்கு காமன் சென்ஸே இல்லாம போயிடுச்சு. அழகா இருக்கிறது எதை பார்த்தாலும் போதும். முன்ன பின்ன யோசிக்காம பைத்தியக்காரனா ஆயிடுறானுங்க. தலையெழுத்து. அனுபவிப்பா. எனக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை? அக்கா, அங்க பாருங்க. எங்க அமிர்தா,